இந்தியாவே திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் நாயகனே, பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும் எங்களின் கொள்கை தலைவனே, தமிழக மக்களின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் எங்கள் அப்பாவே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் திரைப்பட நடிகர் ஜே.எம். பஷீர், திமுக சிறுபான்மை பிரிவு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நீங்க அப்போதான் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் நேர்ல பாக்குறீங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி நான் நேரில் பார்த்தது இல்லை. சரி, அவரும் என்ன நேரில் பார்த்தது இல்லை. நல்லா இருக்கேங்க. நீங்க ஐயாவோட தொண்டைன்னு சொன்னீங்க. நானும் ஐயாவோட தொண்டன் தான். இப்போதான் ஐயா இல்லையே, நீங்க என்னோட வரணும், உங்களை கௌரவமான இடத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னவரில் எனக்கு மகிழ்ச்சி. ஐயா மனம் பூரா தலைவர் உணர்வு தான் இருக்கு. அதை ஒதுக்கி வச்சுட்டு பதவிக்காக நான் எந்த முடிவு எடுக்க முடியாது. திரும்பி தட்டி கொடுத்து எப்போ உங்களுக்கு அந்த நினைப்பு வந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்பலாம், நான் காத்துக்கிட்டு இருப்பேன். 67 தேர்தலில் காங்கிரஸ் தோற்றது என்று கூட கொஞ்சம் ஒரு சின்ன சலனம் இருந்ததே ஒழிய எனக்கு கோபம் இல்லை. ஆனால் காமராஜர் தோற்றார் என்கின்ற ஒரு செய்தி எனக்கு காரணமே தெரியாம என்னை யாரோ பக்கத்திலிருந்து சவுக்கால் அடிச்சது போல அதை உணர்ந்தேன். அதற்கு பின்னால் தான் என்னை காங்கிரஸ்ல இணைச்சுக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்தேன். அதுல ஒரு விஷயத்தை சொன்னேன். ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மேடையில் விழுந்து விழுந்து சிரிச்சதை யாரும் பார்த்துருக்க முடியாது, அந்த மேடையில தான் பார்த்துருப்பாங்க. இதை பார்க்குற நேயர்கள் அந்த கூட்டத்தை பார்த்தவங்களுக்கு புரியாது. அவரே எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலும் காமராஜருக்கு மேல எம்ஜிஆருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சாஃப்ட் கார்னர் சாகும் வரை அவர் காமராஜரின் தலைவர் என்பதை மாற்றிக்கொள்ளல. அப்பதான் அந்த படிக்காத மேதை படத்தில் அந்த பாட்டு உண்டு. வாழை மரம் கட்டுறதா, கனிமுடுக்க மறந்ததா, தாழை மரம் கட்டுறதா, பூ கொடுக்க மறந்ததா பாட்டு. அதை சொல்லி மறைமுகமாக கண்ணதாசை தாக்கினார். அவர் உடனே தென்றல் பத்திரிகைகளுக்கு பதிலிடுத. அதுதான் தமிழ் தேசிய கட்சி உருவாகவே காரணம். நீங்க இதெல்லாம் மேஷரசம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த ஆட்சியை அன்னைக்கெல்லாம் ஆர்டிகல் 356 சட்டம் இருந்த நேரம். ஆமா, கவர்னருடைய கையெழுத்து போட்டாதான் டிஸ்மிஸ் பண்ண முடியும். 91 அந்த ஆட்சி கலைக்கிற போது கவர்னர் கையெழுத்து போட்டாரா? முடியாது. ஆனால் டிஸ்மிஸ் பண்ண முடியல. உன் வேலையை நீ பார்த்துட்டு போயா, நான் என்ன பண்ணு, நீ என்ன சொல்றது? நான் செய்யறது தப்பா இருந்தா கைது பண்ணு, அதை விட்டு நிக்காத போவா. இந்த வயசெல்லாம் வேற எவன்டா வச்சுக்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியலர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் உள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, சிலரை பார்க்கும்போது ஆச்சரியமான மனிதர்களாக இருப்பாங்க எனக்கு. அந்த வகையில் நீங்களும் எனக்கு ஒரு வகையில் ஒரு ஆச்சரியமான மனிதர். நீங்கள் காமராஜர் காலத்திலிருந்து நீங்கள் அரசியலை நுட்பமாக கவனிச்சுட்டு வரீங்க. இந்திய அரசியலில் பல்வேறு தலைவர்களோடு நெருக்கம் பாராட்டியிருக்கீங்க. நம்ம முன்னாள் பிரதமர் சந்திரசேகர், அதே போல் சுப்பிரமணிய சாமி அவர்கள். தமிழ்நாடு அரசியல் களத்திலையும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரபலம் இருக்குது. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோடு உங்களுக்கு நேரடி பழக்கம், ஐயா காமராஜரோடு பழக்கம், அம்மையார் ஜெயலலிதாவோடு பழக்கம்னு ஒரு பரந்துபட்ட ஒரு பேராளுமை. விட்டுட்டீங்களே, கலைஞரையும் சொல்லலாம். கலைஞரோடையும் உங்களுக்கு மிக நெருங்கிய பழக்கம். எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்குங்கய்யா. நான் உங்கள் வரலாறெல்லாம் படிக்கும்போது சில ஆச்சரியமான சம்பவம் இருக்குது. நீங்கள் மாணவர் பருவத்திலேயே காங்கிரஸின் பால் ஒரு ஈடுபாடு, உங்களுக்கு பெரிய ஈடுபாடு. ஐயா காமராஜரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு. திமுகலாம் ஆரம்பித்தாச்சு, ஆட்சியெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஸோ எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அந்த சமயத்தில் திருச்சியில் நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணுறீங்க? நீங்கள் காங்கிரஸ் அனுதாபி, உங்களுக்கும் திமுகவுக்கும் ஆகாது. திமுக காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுகங்கிற கட்சியை ஆரம்பித்தாங்க. காமராஜரும் ஒரு மிக கடுமையான விமர்சனமெல்லாம் வச்சுருக்காங்க அந்த காலகட்டங்களில். அப்படி இருக்கும்போது திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வளர்க்குறாங்க. நீங்கள் காங்கிரஸ்காரு, நீங்கள் ஏன் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுறீங்க? மிகச் சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்கள் முதலில் சொன்னதை போலவே ஒரு இளைஞர்கள் ஆட்சிக்கு வருகிற போது தான் ஒரு கட்சியில் சேருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. காங்கிரஸ் தோற்றதற்கு பின்னால் தான் காங்கிரஸில் என்னை இணைத்து கொண்டேன். சரி, இணைத்து கொண்டு மெல்ல மெல்ல நான் பேச தொடங்கி அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கே அறிமுகம் இல்லாமல் இருக்கிற போது காமராஜர் வந்தால் பக்கத்தில் போய் நிற்பேன், என்னை தெரியுமே ஒழிய நான் பேசுவேன்னு அவருக்கு தெரியாது. 71 தேர்தலில் தான் நான் மேடையில் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போதே என் மீது 4-5 வழக்குகள் போட்டார்கள். நீங்கள் மாணவராக இருக்கும்போது? மாணவராக இருக்கும்போது. அதற்கு பின்னால் கல்லூரியில் நீங்கள் சொல்கிற எம்ஜிஆர் எங்கே வர்றான்னு கேட்டால், அது இப்போ இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சால் ஓ இப்படித்தான் அரசியலான்னு எல்லாம் யோசிப்பாங்க. 72ஆம் ஆண்டு எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்குகிற அந்த நேரத்தில் தான் திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, கிளைவ்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லி. அந்த விடுதியில் ஒரு பெரிய கோர சம்பவம் நடந்தது.
அதற்குள்ளே புகுந்து அடித்து போலீஸார் அடித்து மாடியில் இருந்தாலும் மாணவனை தூக்கி போட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா அப்போ இருந்தவங்களாம் உங்களுக்கு சொல்லிடுறேனே. இப்போ ஒன்மேன் கமிஷன் இருக்கேன் சென்னையில், ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன். ஆமாம், அப்போ அவர் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தார். ஓகே. கருப்பன்னு பார் அசோசியேஷன் தலைவராக இருந்து இப்போ இறந்து விட்டார். அவர் அந்த நேரத்தில் அங்கே படிச்சுருந்தார். விஜயகுமார் இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காருல்ல, அவர் அந்த நேரத்தில் அந்த அதே கல்லூரியில் தான் படிச்சுட்டு இருந்தார். ஆனால் இவர்கள்லாம் ரொம்ப அடக்கமாக இருந்த நேரத்தில் நான் தான் அந்த முன்னோட போய் அந்த போராட்டம் பண்ணுறேன். சரி. அப்போ நான் இன்னொரு கல்லூரியுடைய மாணவர் பேரவை தலைவர். ஓகே. அப்படி போராடி கொண்டிருக்கிற போது வழக்குகள் அடுக்கடுக்காக போடப்படுகிறது. 5-6 வழக்குகளை போட்டாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் காங்கிரஸ் ஒரு பலமான அமைப்பாக இருந்த நேரம். அந்த நேரத்தில் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அவரே அமைதியாக தான் இருக்கிறார், நாட்டில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. நான் அன்றைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போவதற்காக காலையில் 6 மணிக்கு ஒருவரை பார்க்கறதுக்கு மோட்டர் சைக்கிளில் போனேன். அப்போ என்னோடு காங்கிரஸில் தீவிரமாக இருந்த ஒரு மாணவர் குப்புசாமின்னு அவர் பேர், தமிழ் எம்ஏ படிச்சுட்டு இருந்தார். அவர் வீடு தாண்டி தான் போகணும். போயிட்டு வரும்போது வீட்டுக்கு முன்னால் நிறுத்தினேன். ஒரு சின்ன வீடு தான். அவங்க அம்மா, என்னம்மா குப்பை இல்லையா அப்படின்னு கேட்டேன். தம்பி அவன் ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கான்ப்பா அப்படின்னாங்க. நான் ஆற்றங்கரையில் மேலே போய் நின்ன உடனே, என்ன அங்கேயே நிற்கிறேன், நீயே வா குளிக்கிறான்னு. உடனே சட்டி கழட்டி போட்டு டயராக போய் குளிக்க ஆரம்பித்தேன். அவனோடு இன்னும் 2 பேர் குளித்தாங்க. அந்த 2 பேருக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒருத்தன் பேர் கணபதின்னு பேர், இன்னொருத்தன் பேர் ஃப்ரெட்ரிக்னு பேர். அப்படி பேசிட்டு போனோன்னு சொன்னேன், ஏ குப்பா, இந்த எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்கல்ல, இப்போ நம்ம மேலாம் கேஸ் போட்டிருக்க அரசாங்கம், இதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணா என்னன்னு. உடனடியாக அவன் பதில் சொன்னது, உனக்குன்னா பைத்தியவாடா பிடிச்சி போச்சு, நாம காங்கிரஸ்காரங்க, நமக்கு எம்ஜிஆருக்கு என்னடா சம்பந்தம்? ஆமாம், நல்ல கேள்வி கேட்டிருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு. இல்லை, அதுக்கப்புறம் பதில் கேட்டதுக்கப்புறம் தான் எது நல்ல கேள்வி நல்லதா பதில் நல்லதான்னு சொல்லுவீங்க. உடனே நான் சொன்னேன், அது எனக்கு தெரியாதாடா, நீ நம்ம காங்கிரஸ் தான், அவருக்கு நம்ம கட்சி இல்லை தான், ஆனால் இதை வச்சு ஏதாவது இந்த நேரத்தில் நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் நீ இதை சொல்கிற. கொஞ்ச நேரம், ஆமாம் நீ சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, எதை கடலில் விழுந்து தத்தளிக்கிறவனுக்கு கிடைக்கிற ஒரு துடுப்பு கிடைச்சாலும் பிடிச்சிட்டு வரேன்னு தானே, அது மாதிரி இதை வச்சு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவேன். உடனே அங்கேயே உட்காந்து பேசுகிறோம். பேசி நாம் நம்ம பேரை முன்னால் காட்டினா எல்லாருக்கும் காங்கிரஸ்காரனே தெரியும். அதற்காக அந்த 2 பேர் பேரை போட்டு ஒரு அறிக்கை எழுதுகிறோம். சரி. ஒரே ஒரு பத்திரிகையில் சிங்கிள் கால நியூஸ் வந்துச்சு, அது மாலை முரசில் மட்டும், வேறு எந்த பத்திரிகையிலையும் போடலை. அந்த நேரத்தில் ஊர்வலம் சென்ட் ஜோசப் காலேஜ் முன்னால் இருந்தது. நான் அது பக்கத்தில் ஒரு விடுதியிலே தான் தங்கியிருப்பேன். என்ன காங்கிரஸ்கார பசங்க ஒரு 15 பேர் ரூமுக்கு வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து வரணும். இப்போ பார்த்தாலும் வியப்பாக இருக்குது, போலீஸை குவித்ததால் அந்த நேரத்தில் போலீஸை பார்த்தா பயம் இருக்கும். எல்லாரும் அந்த காலேஜ் காம்பவுண்டுக்கு உள்ளேருந்து எட்டி பார்க்குறாங்களே ஒழிய ரோட்டுக்கு வரவே இல்லை. ரோட்டில் 2 பேர் தான் அலைஞ்சான். ஒருவன் சந்திரன் என்று இன்றைக்கு வழக்கறிஞராக இப்போ இருக்கிறான், ரொம்ப உடல் சரியில்லாமல் திருச்சியில். இன்னொருத்தர் சுப்பிரமணியம்னு அவன் இறந்து போயிட்டான். இந்த 2 பேரும் இந்த சந்திரனுக்கு என்ன தெரிஞ்சோடனே ஓடி வந்து, இது மாதிரி எல்லாரும் போலீஸ் மிரட்டுதுன்னே பயந்து வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறான். போலீஸை கூச்சிட்டாங்க, ரோட்டில் பயங்கரமாக போலீஸ் நிற்கிது. நான் போய் நின்ன உடனே திரும்பி அந்த போலீஸ் மிரட்டலுக்காக, அவருடைய பேரும் என்னுடைய பேர் தான், வேலுசாமின்னு பேர், கோட்டை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், என்னை விட இன்னும் உயரமாக இருப்பார். என்ன நினைக்கிறீங்க, நம்ம கோட்டம் போடக்கூடாதுன்னு. உடனே நான் நினச்சேன், உளவியல் ரீதியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறது இப்படி தான் பண்ண முடியும், ஒரு மோதலை உருவாக்கினா தான் வர முடியும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கூட இருக்க அமைதியாக இருக்கும். உன் வேலையை நீ பார்த்துட்டு போயா, நான் என்ன பண்ண, நீ என்ன சொல்கிறது, என்ன நான் குரலை உயர்த்தி பேச, போலீஸ் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம உரிமையில் பேசுகிறான்னு. என்ன இதுதான் எல்லாரும் கவனிக்க ஆரம்பித்தோன்னே, நான் செய்கிறது தப்பாக இருந்தால் கைது பண்ணு, அதை விட்டு நிற்காத போவான், இந்த வயசெல்லாம் வேற விட்டா வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடம் இப்படி வாத பிரதிவாதம் பண்ணோடனே போலீஸுக்கும் புரியல. அப்படியே மெல்ல மெல்ல மாணவர்கள் உள்ளே இருந்தவங்களாம் வெளியே வர்றான், உங்கள் பக்கம் வர்றான். ஆரம்பத்தில் ஒரு 100 பேருக்குள்ளே தான் இருக்கும் வந்தாங்க. சரி ஊர்வலம் போகலான்னு. இன்னமும் அந்த படம் இப்போ எடுத்தா இருக்கும், தினமலரில் மட்டும் வந்துச்சு. முன்னால் என்ன பண்ணால், இந்த சொல்கிற இந்த சந்திரன்றவன் ஒரு சின்ன குச்சியில் திமுக கொடியை கட்டின்னு முன்னால் நிற்கிறான். சரி, இந்த கொடி என்னடா பண்ணுறேன், ஏதாவது ஒரு கொடி கட்டணும்லண்ணே, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உடனே அந்த கொடியை வச்சு எப்படி போக முடியும்னு யோசிக்கலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்க அதிமுகவில் இருக்க யாருக்கு இது தெரிய போகுது. அப்போது ஒருத்தன் டீ கடை வச்சுருந்தான், அது பக்கத்தில் சென்ட் ஜோசப் காலேஜ் முன்னால். அவன் கொஞ்சம் திமுக அனுதாபி, அவன் கடையில் அண்ணாவுடைய காலண்டர் 5 இருந்துச்சு. ஓகே, ஒன்றும் யோசிக்கவே கிடையாது, 2 காலண்டர் எடுத்தோம், பக்கத்தில் சேஃப்டி பின் 2 வாங்கினோம், அந்த கொடியில் 2 பக்கம் 2 அண்ணா காலண்டரை வச்சு அதில் பின் குத்தி இப்போ போடுறானோ. அவன் முன்னால் கொடி பிடிப்பான், அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியாக இருப்பேன், கதர் சட்டை கதர் வேட்டியோட, எனக்கு பின்னால் ஒரு 100 பேர். இந்த படம் தான் முதல்ல தினமலரில் வந்துச்சு. ஆரம்பிக்கிற போது 100,
ஆனால் ஜங்ஷன்ல போய் சேரும்போது அதுவே கிட்டத்தட்ட 2000 பேரை உருவாயிடுச்சு. அந்த திமுக கொடியில் அண்ணா படத்தை முதல்ல போட்டது நீங்க தானா? நான் தான் போட்டேன். அது யோசிச்செல்லாம் போடல, ஏதோ தோணுச்சு போட்டேன். அந்த படத்தை வரைஞ்சவர் பாண்டுவாச்சே. யாருங்க? பாண்டு. அந்த பாண்டு தான் அந்த அதிமுக கொடியை வடிவமைச்சார்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேஷன் இதுதானே சார், இதை வச்சு தானே அவங்க கொண்டு வர்றாங்க. ஓகே. கொண்டு வந்தோடனே அந்த முடிக்கிறவா நீங்க பேசுனதை சொன்னா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். அந்த ஊர்வலத்துக்கு எம்ஜிஆர் நீக்கிறதுக்கு நான் பேசுனதுக்கு என்ன சம்பந்தம்? அப்பதான் இந்த மதுக்கடைகள்லாம் திறந்த நேரம், சுத்தி எரிகின்ற நெருப்பு வளையத்துக்கு கற்பூரம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன நேரம். நாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனாலும் மதுவிலக்கு அமுல்படுத்த முடியல, கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. உடனே நான் சொன்னேன், இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து திருட்டை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஆகவே நாளையிலிருந்து திருட்டை சட்ட ரீதியாக அங்கீகரிப்பீர்களா? இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தாலும் எந்த ஆட்சியாலும் தவறான நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியவில்லை. பல இடங்களில் விபச்சாரம் நடக்கத்தான் செய்கிறது. ஆகவே நாளையிலிருந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, விபச்சாரம் செய்வது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வீர்களா? அப்படிலாம் நான் பாட்டுக்கு பேச ஒரே கைத்தட்டல். திரும்பி போகிறது மக்கள் போகிற இடத்தெல்லாம் ஒரே பயங்கர கலட்டாக போகுது. சரி. அந்த செய்தி அடுத்த நாள் ஒரே ஒரு பத்திரிகையில், தினமலர் பத்திரிகை அரை பக்கம் போட்டான். அதை பார்த்த உடனே அடுத்த நாளே அதுக்கு ரியாக்ஷன் வந்தது விருதாச்சலம் ஊரில். அப்போ விருதாச்சலம் பகுதியில் நக்சலைட்டினுடைய ஆதிக்கம் அதிகம் உண்டு. அந்த ஊர்வலம் வருவது என்ன நடந்துச்சு, அதில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. துப்பாக்கி சூடு நடந்து 2 பேர் செத்துட்டாங்க. அந்த செய்தி வந்த உடனே அடுத்த நாள் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணல, யாருமே ஆர்கனைஸ் பண்ணல. கூட்டம் அதே சென்ட் ஜோசப் காலேஜுக்கு முன்னால் ஒரு 500 பேருக்கு மேலே கூடுறான். கூடி நடக்க ஆரம்பிச்சோடனே ஆயிரக்கணக்கான பேர் கண்மூடித்தனமாக போய் அந்த திருச்சி நகரத்தில், திருச்சியிலேருந்து அந்த மெயின்காடு கேட்டு வழியாக போய் இந்த மார்க்கெட் போய், மார்க்கெட்லேருந்து பெரிய வீதி வழியாக மலைக்கோட்டை வழியாக சுற்றி வருது. எந்த இடத்துலையும் ஒரு போர்டு கூட கருப்பு சிவப்பு போர்டு இல்லை, ஒரு கொடிமல்ல, ஒரே அடிதடி ரகளை இப்படி நடக்கு. இதுதான் அதற்கு அப்புறமா ஒரு பெரிய இது வருது. அடுத்த விஷயம் தான் இப்போ சொல்கிறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புதிய விஷயம். எம்ஜிஆர் இதை பார்த்துருக்கிறார், கேட்டிருக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே விசாரிச்சா, யாரிடம் விசாரிச்சா, அதில் அவருக்கு வேண்டியவர்கிட்ட விசாரிச்சா, என் பெயரை சொல்லி இந்த மாதிரி காலேஜினுடைய ஒரு யூனியன் சேர்மனாக இருக்கிறான் அந்த பையன், அந்த பையன் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு என்ன தெரியல. அவருக்கு நேரடியாக தொடர்பு இருந்த மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் 4 பேரை கூப்பிடுறாரு. அதில் ஒருவர் இப்போவும் உயிர் இருக்கிறார் மதுரையில், ராஜன் செல்லப்பா. ஓ, அதிமுக எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் ரைட்டு. அவர் அன்னைக்கு அவர் மாணவர். ஆத்தூர் வெள்ளைச்சாமின்னு ஒரு மந்திரி இருந்தாரா, அவரும் அப்போ மாணவர். இன்னொருத்தர் KN ராமச்சந்திரன் பட்டுக்கோட்டையில் எம்எல்ஏ இருந்தாரா, அவரும் அப்போ மாணவர். இவர்களாம் எம்ஜிஆர்கிட்ட தொடர்புனால கூப்பிட்டு இது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் நேரடியாக போய் அவரை பார்த்து பேசி அவரை கூப்பிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறார். ஓகே. அவங்க என்னை வந்து பார்க்குறாங்க, திருச்சியில் மாணவர்கள் வந்து உங்களை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்தாப்பா நான் காமராஜ் பக்தன், நான் உங்கள் கட்சி இல்லை, ஆனால் நான் செஞ்சது உங்களுக்கு லாபம்னா சந்தோஷப்பட்டுங்க, தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான் வரமாட்டேன்னு. அதை அவர் எப்படி திரும்பி ரியாக்ஷன் என்னங்கிறதா ரொம்ப முக்கியம். என்ன சொன்னார் எம்ஜிஆர்? என்ன சொன்னார்னு அவர் தகவல் போயிடுச்சு. அதற்கு பின்னால் அந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் சில பேர் வரும்போது என்னை பற்றி விசாரிப்பார் திருச்சிக்காரன், இந்த சவுந்தரபாண்டியன், சவுந்தரராஜன் அவங்களெலாம் விசாரிப்பாங்க. முதலாக 77 எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்து திருச்சிக்கு வர்றார். ஓ, சிஎம் ஆயிட்டு ஆனவுடனே வருகிற போது முதல் நாள் இரவு மந்திரியாக இருந்த ஸ்ரீரங்க சவுந்தரராஜன் நான் தங்கியிருந்த விடுதிக்கு ரூமுக்கே நேரடியாக வர்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா என் மந்திரி நம்ம ரூம் வர்றாரு. என்னடானா அந்த மேனேஜர்கிட்ட இருக்கிறான்னு கேட்டு இருக்கேன்னு சொன்னோடனே நேராக வந்தார். என்னன்னு இல்லை, காலையில் எங்கள் தலைவர் வர்றாரு, இறங்கினோடனே உங்களை பார்க்கணுன்னாரு. என்ன எதுக்கு பார்க்கணுங்கிறாரு, எனக்கு புரியலையேன்னு. உடனே அவர், நான் போய் அவர்கிட்ட கேட்க முடியுமா, உன்னை பார்க்கணுன்னாரு, எப்படியாவது கூப்பிட்டு போகணுன்னு. சரி போங்கன்னு. காலையில் 4 மணிக்கெல்லாம் ரூம் கொண்டார், ஏன்னா 6 மணிக்கு அந்த ட்ரெயின் வரும். ஓகே. என்னை வந்து அவரே எழுப்பி குடிக்க வச்சு கூப்பிட்டு போகிறார் காரில். முதல் முறையாக அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்த காரணத்தால் பெரிய கூட்டம் இருக்குது. ஓகே. பிளாட்ஃபாரத்தில் எல்லோரும் நிற்கிறோம். அப்படி நிற்கிற போது நான், அந்த ஸ்ரீரங்க சவுந்தரராஜன் மந்திரி, இன்னொரு சவுந்தரபாண்டியன் மந்திரி, இன்னொரு சவுந்தரராஜன் இப்போ இருக்கிறார் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர், நாங்கள் 4 பேர் மட்டும் முதல்ல நிற்கிறோம். எங்களை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது. ஓ, அந்த அளவுக்கு கூட்டம் ஆயிடுச்சு. இவர் இறங்குறார், எம்ஜிஆர் இறங்கின உடனே கும்பிட்டே வர்றாரு. இந்த 3 பேரும் அவருக்கு தெரிந்தவர்கள். நான் மட்டும்தான் புது ஆள். அந்த 3 பேரும் ஒரு 2 ஸ்டெப்பு பின்னால் போகிறாங்க. வந்தோடனே முதுகில் தட்டி கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் அப்போதான் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் நேரில் பார்க்குறீங்க? ஆமாம், அதுக்கு முன்னால் நான் நேரில் பார்த்ததில்லை. சரி. அவரும் என்ன நேரில் பார்த்தது இல்லை. நல்லா இருக்கேங்க என்ன.
உடனடியாக அவர் என்ன சொன்னது தெரியுமா? அப்போ நான் கேட்குற போது தான் நீங்கள் ஐயாவோட தொண்டைன்னு சொன்னீங்க. நானும் ஐயாவோட தொண்டன் தான். இப்போ தான் ஐயா இல்லையே, நீங்கள் என்னோட வரணும், உங்களை கௌரவமான இடத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்கய்யா? நான் உடனே சொன்னேன், நீங்கள் சொன்னவரில் எனக்கு மகிழ்ச்சி, என் மனம் பூரா தலைவர் உணர்வு தான் இருக்குது, அதை ஒதுக்கி வச்சுட்டு பதவிக்காக நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திரும்பி தட்டி கொடுத்து எப்போ உங்களுக்கு அந்த நினைப்பு வந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்பலாம், நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவரே எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலும் காமராஜருக்கு மேல எம்ஜிஆருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சாஃப்ட் கார்னர் சாகும் வரை அவர் காமராஜர் தலைவர் என்பதை மாற்றிக்கொள்ளல. அந்த அளவுக்கு ஒரு காமராஜர் மீது ஒரு பற்றோடு இருந்தாரு. நீங்களும் ஒரு காமராஜர் தொண்டரா? அதைத்தான் அவர் சொன்னார். அதையும் தாண்டி உங்களுக்கு பதவியும் தரேன்னாரு, எப்போ வேணாலும் நீங்க வாங்க பதவி தரேன்னாரு. ஏன் நீங்க எம்ஜிஆர் கிட்ட போய் கேட்கல? இல்ல, அந்த கட்சிக்கு போகிற போது இயல்பான காமராஜருடைய உணர்வு மனம் நிறைய இருக்கிறது. என்ன உணர்வுபூர்வமா நான் ஒன்றி போனவன். அங்கே போகிற போது இதை முன்னிறுத்தி என்னால் பேச முடியாது, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். எம்ஜிஆரே கேட்டு நீங்க வேணான்ட்டீங்களே. எம்ஜிஆர் கேட்டு நான் வேணான்னு சொன்னா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு பதவி ஒன்றும் பெருசா இல்லை, துறவிக்கு வேந்தும் திரும்பும். ஓகே, அரசியல்ல இந்த மக்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது, பதவியை வைத்துக்கொண்டு அரசியல்வாதை எடை போடுவது ஒரு பன்னாடை பார்வை. புதுக்கவிதையில் ஒருத்தன் நல்ல கவிதை சொன்னான். இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். நீங்க சொல்ற மாதிரி நான் அமைச்சராக இருந்தேன்னு வச்சுங்க, நான் எப்போ செத்து போயிருப்பேன். ஏன்னா என்னுடைய மன உணர்வுகளுக்கு விரோதமான ஒரு செய்தி என்னால் செய்ய முடியாது. கோடீஸ்வரனாக இருக்கலாம், பதவிகள் வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கும், என்னுடைய மனசாட்சியுடைய உறுத்தல் இருக்கு, அதை என்னால் தாங்கிக்க முடியாது. எனக்கு எம்ஜிஆர் நினைச்சாலும் வியப்பா இருக்கு. 71ல நீங்க போராட்டம் பண்றீங்க, 76 வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்காரு. ஆமா, ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம். அவரே சோர்ந்து போயிருந்த நேரத்தில் அவருக்கு இல்லாத அந்த தன்னம்பிக்கை உருவாக்குவதற்கு என்னுடைய செயல் தான் காரணம். அப்படிங்கிற போது என் மீது அவருக்கு அளவு கடந்த ஒரு பாசம் அவருக்கு இருந்துச்சு. அதன் பிறகு எம்ஜிஆர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதாங்க. பல முறை அவர் சொல்லி அனுப்பினாரு. போறவங்கட்டெல்லாம் என்ன விசாரிப்பார். அவர் சொல்லுவாங்க, ஒரே ஒரு முறை மட்டும் இப்போ இருக்கிறாரு ஜெயங்கொண்டத்தில் இருக்க அந்த சவுந்தரராஜன் மாவட்ட செயலாளர் தெரியும், இப்போ அண்ணா நகர்ல இருக்காரு, கேட்கிறாரியா. அன்னைக்கு ஏதோ நினைச்சேன், சரி வாங்க போலான்னு காரில் ஏறி உட்காந்தாச்சு. பாதி தூரம் போனோம், எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன? ஒரு நிமிஷம் அந்த கடையில் ஒரு வாங்குறேன், என்ன வேணும் டிரைவரை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இல்லை நானே வாங்கினேன். இறங்குனேன், மன்னிக்கணும், என்னால் மனசு ஏற்றுக்கல. என்ன அட பாவி, உன்னை கூட்டி வரேன்னு சொல்லிட்டேனே என் கால்கிட்ட, என்ன இருந்தாலும் கொண்டு வரையானாரு. என்னவோ பண்ணிட்டு போக நான் வந்துட்டேன். பாதி வழியில இறங்கி சரியா தவறா என்பது வேற. ஓகே, இயல்பான என்னுடைய குணத்துக்கு குணாதிசயத்துக்கு ஒத்து வரல. நீங்க மாணவரா இருக்கும் போதே கலைஞர் எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தீவிர அரசியலையும் நீங்க கலைஞர் எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கீங்க. கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களை எந்த சம்பவங்க போய் உங்களை தள்ளியது? அதாவது அவரை எதிர்த்து பண்ண நீங்க என்ன ஒண்ணு, நீங்க சரியான கேள்வி தான் கேட்டீங்க. நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன். 1954 தலைவர் காமராஜ் முதலமைச்சராக வர்றாரு. அப்ப எனக்கு 5 வயது. ஓகே, ஒரு ஆண்டு கூட இருக்காது. அந்த நேரத்தில் எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம், சின்ன கிராமம், 100 வீடுகள் கூட இருக்காது. சரி, அந்த ஊர்ல ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு முதலமைச்சர் வர்றாரு. எனக்கு அதெல்லாம் புரிந்து கொள்கிற வயசு இல்லை. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு 6 வயசுல நல்லா தெரியும், எனக்கு அது தெரியல. 54ல 55ல அப்போ என்னன்னா, எங்க வீட்டில் என்னுடைய உறவினர் ஒருத்தர், எனக்கு மாமா மரம் வேணும். எல்லாரும் பெரியவங்கலாம் சட்டை கிட்ட போட்டு அப்படி போறாங்க. ஏதோ வித்தியாசமா தோணுது, இவருக்கு புரியல. அவர் என்ன பார்த்து, தம்பி டேய், எனக்கு பின்னால் அப்போ 2 தம்பி வேறு இருந்தானுங்க. பெரியவனே முதல் மந்திரி வர்றாரு, வரியாடா அப்படின்னு எதுவும் தெரியாமலே தலையை ஆட்டினேன். என்னை தூக்கி சைக்கிளில், அவருக்கு பின்னால் கேரியர் கூட கிடையாது, முன்னால் அந்த ஃப்ரேமில் உட்கார வச்சு கூட்டு போனார். கூட்டு போய் இங்கே போனோடனே மேடையில் முதலமைச்சர் இருக்கிறாரு. அவர் தோல்ல என்ன உட்கார வச்சு அதோ நிற்கிறார் பார், அவர் தான் முதல் மந்திரிங்கிறார். நான் பார்க்கிற போது அந்த முதல் பார்வை அதுலேயே என்னுடைய மனசில் அவர் உட்கார்ந்தார். காரணம், எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ அதே போல அப்படியே இருந்தார். கொஞ்சம் கூட செயற்கை இல்லை, இயல்பா இருந்தார். இதுல முதல்ல எனக்கு அவர் லைஃப் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி முதல்ல அவரை பார்த்தேன், அடுத்து ஒரு 4 மாதம் கழித்து நான் பார்த்தது பெரியாரை. ஆனால் நான் பெரியாரை பார்த்தேன்னு கூட சொல்றதை விட அதை சொன்னால் இன்னும் சிரிப்பீங்க. அப்போ எங்கள் கிராமத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்க, தீகா கூட்டம். ஒரு வேனில் வர்றாரு, நாங்கள் பசங்கள்லாம் சின்ன அப்படி நின்றுருக்கோம். அந்த வேன் கதவை திறந்தோடனே ஒரு அல்சேஷன் நாய் அப்படி தாவி குதிச்சு வந்துச்சு. சரி, நாங்கள் வர்றவர் யாருன்னா அதே வேடிக்கை பார்த்தோம். இவர் மேலே உட்கார, அவர் காலுக்கு முன்னாலே அந்த நாய் உட்கார,
இவர் பேசுறதெல்லாம் மறந்துட்டோம். அதை நாய் வாலாட்டுறது, தலையாட்டுறது, இதையே பார்த்தோம். இதுதான் ரெண்டாவது நான் பார்த்தது. அவரை பார்க்கிற போதும் ஒரு வித்தியாசமா எனக்கு படலை. அதுக்கு பின்னால 57 தேர்தல், 57 தேர்தலில் கருணாநிதி அவர்கள் வந்து எங்க ஊர் குளித்தலை தொகுதியில தான் நிக்கிறார். ஆமா, முதல் அப்ப அந்த தொகுதியில நிக்கிற போது முதல் முறையாக எங்க ஊருக்கு வர்ற போதே நாங்க ஒரு 5-6 பசங்க ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கிற போது ஒரு சின்ன கார், மோரிஸ் மேனர் கார், டிரைவரும் இவர் மட்டும்தான், யாருன்னு எங்களுக்கு தெரியாது. காலர் இல்லாத ஒரு ஜிப்பா, வடிக்க சீவி, முகத்தில் பவுடர் எல்லாம் போட்டு, அப்புறம் மீசையெல்லாம் பென்சிலில் போட்டு தான் வருவார். அப்போ அந்த வயசில் வந்து இறங்குறாரு. நாங்கள் காரை பார்த்தோன்னே, காரை பார்க்குறது எங்களுக்கு பெரியதாக இருந்துச்சு. ஐயோ ஆகா ப்ளஷர் கார்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காத கதை தான், சுற்றி வர்றோம். அதுக்கப்புறம் தம்பி தம்பி தம்பிங்கிறார். அதுக்கு பின்னால் தான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின்னு குன்னன்னு ஒருத்தரை பார்க்கணுன்னார். ஒருத்தன் ஓடி போய் கூட்டு வந்தான். அப்போ அவருக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அப்போ அவர் சொன்னார், கலைஞருக்கு 25 வயசா? இல்லை, அந்த குன்னன்ற. ஓகே ஓகே. வந்த உடனே 2 பேரும் வணக்கம்ன்றாங்க. இந்த வணக்கம் போடுறதே எங்களுக்கு அது புதுசு, கிராமத்தில் அப்படியெல்லாம் பழக்கம் இல்லை. நான் பக்கத்துலேயே வேடிக்கை பார்க்குறேன். அவர் சொல்கிறார் அந்த குன்னன்னு, அண்ணே தலைவரே, இந்த ஊரில் நாங்கள் ஒரு 10 பசங்க இருக்கிறோம், கட்சிக்கார பசங்க, தொகுதி பூரா சைக்கிளே போய் பிரச்சாரம் பண்ணுவோம். ஆனால் இந்த ஊரில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பேர் என்னன்னு அவர் கேட்குறாரு. உடனே அவர், ஐயோ பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க, அவர் எப்படியா நான் புரிஞ்சுக்கிறது, நடுத்தெருவாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா, அவரை பார்க்க போகலாமான்னு அதை பார்க்குறேன். அதை பார்க்கிற போது நான் முதலாக காமராஜரை பார்க்கிற போது அவரை வேற்று மனிதனாக எனக்கு தோணலை. அடுத்து பெரியாரை பார்க்கிற போதும் வேறொரு மனிதனாக தோணலை. எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை போலவே அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னால் நான் பார்த்த கலைஞர் கருணாநிதி இருந்து அடுத்து அந்த ஊருக்கு எல்லாருமே வந்தாங்க. நெடுஞ்செடி இருந்து, அன்பழகன் இருந்து எல்லாம் வர்றாங்க. இவர்கள் எல்லாமே அந்த 2 பேருக்கும் நேர் எதிராக மேக்கப்போட தான் வர்றாங்க. சரி, அதுலேயே எனக்கு அந்த இளம் வயதிலேயே ஒரு வித்தியாசம் தெரியுது. அதற்கு பின்னால் 62-63 நான் திருச்சியில் உயர்நிலைப்பள்ளியில் படிக்கிற போது அவருடைய மகன் மூக்கா முத்து, அவர் எனக்கு மூத்தவர் தான். எங்கள் ஊர் ஸ்கூலில் வந்து சேர்த்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்றாங்க. ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது அவரை எப்படி பிடிக்கும்னாக்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்டடின்னு ஒரு டைம்னு வச்சுருப்பாங்க. அதில் எல்லாம் உட்காந்து பாட்டு பாடுறது தான். மூக்காமுத்தருடைய தாய் மாமன் தான் சிதம்பரம் ஜெயராமன். அவருடைய பாடல்கள் புகழ்பெற்ற பாடல்கள். அவர் அந்த குரலுக்கு மாற்றாக வேறு யாரையும் சொல்ல முடியாது. ஒரு வித்தியாசமான குரல். சந்தான பொதிகையில் தென்றலனும் பெண்ணால் அந்த பாட்டு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர்க்கும் செல்வி என்ற முறையை கண்டு ஆடுறாள், இதெல்லாம் அவர் அந்த இன்னும் மறக்க முடியாத வரிகள் தான் அது. அவருடைய பாடல்களை அப்படியே அவர் குரல் அப்படியே பாடுவார் மூக்காமுத்து. அதில் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இல்லை, இன்னொன்னே உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் அதை சொல்லனாலும் தப்பாக போயிடும். அவர் 62-63 தான் வந்து சேர்றாரு. சரி, அதற்கு முன்னால் 62 தமிழ் தேசிய கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஈவிகே சம்பத்தும் கண்ணதாசன் பிரிஞ்சு வந்தாங்க. அப்போ வரும்போது எங்கள் பள்ளியில் வந்து தமிழாசிரியர் ஒருத்தர் திருநாவுக்கரசன் இருந்தார். அவருக்கு கலைஞரிடம் தொடர்பு இருந்துச்சு. சரி, எங்கள் ஹாஸ்டல் டேக்கு, அவர் ஸ்கூல் டே கூட இல்லை, ஹாஸ்டல் டேக்கு அவரை கூப்பிட்டு வர்றார். சிறப்பு விருந்தினரா. என் வாழ்க்கையில் ஒரு ப்ரைஸ் வந்து ஒருத்தர்கிட்ட, ஒரு பிரமுகர்கிட்ட வாங்கினது, அவர்கிட்ட தான் ப்ரைஸ் வாங்கினேன். ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போய் ஜெயிச்சது. கலைஞர்கிட்ட வாங்கினேன். அந்த படம் கூட ரொம்ப நாள் வச்சுருந்து இப்போ எங்கேயோ கணக்கம் தேடி பார்க்கணும். இதெல்லாம் இந்த பின்னணி உண்டு. அதற்கு பின்னால் மூக்காமுத்து படிக்கிற போது அவர் அப்போ தஞ்சாவூர் எம்எல்ஏவாக இருந்தார். ஆமாம், 2வது டைம். ஆமாம், அவர் வரும்போது 4-5 முறை வர்ற, அந்த பக்கம் வரும்போது பார்க்க வருவார். ஒவ்வொரு முறை பார்க்க வரும்போது பக்கத்தில் நிற்பேன். இதுக்கு நடுவில் முன்னால் சொன்னதை நான் விட்டுட்டேன். என்னென்னா, அந்த ஸ்கூல் டேயில் பேசும்போது தான், நீங்களாம் நல்லா படிக்கணும், நான்லாம் படிக்க முடியாமல் போச்சு, ஆனாலும் ஒரு எம்எல்ஏ வந்துட்டேன், அதனால் நம்மளும் படிக்காமல் இருந்தால் எம்எல்ஏ வந்துடும் நினைக்கக்கூடாது. சினிமா கொட்டாய்க்கு போகிறீங்க, வாழை மரம் கட்டுறதா, தாழை மரம் கட்டுறதா, அதெல்லாம் கனி கொடுக்கலையா, பூ கொடுக்கலையா என்றெல்லாம் பாட்டு வருது. அதனால் நம்மளும் படிக்கலைன்னாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நினைக்கக்கூடாது, நல்லா படிக்கணும் பேசினார். அடுத்த நாள் பெரிய எழுத்து, கருணாநிதி கண்ணதாசன் லடாய் அப்படின்னு போட்டு, அப்போ தான் அந்த படிக்காத மேதை படத்தில் அந்த பாட்டு விட்டு, வாழை மரம் கட்டுறதா, கனி கொடுக்க மறந்ததா, தாழை மரம் கட்டுறதா, பூ கொடுக்க மறந்ததா பாட்டு. அதை சொல்லி மறைமுகமாக கண்ணதாசை தாக்கினார்னு அவர் உடனே தென்றல் பத்திரிகைகளுக்கு பதிலிடுத. அதுதான் தமிழ் தேசிய கட்சி உருவாகவே காரணம். இப்படியெல்லாம் வந்தது. இப்படியே வருகிற போது எனக்கு அப்போதிருந்தே காமராஜர் மீது ஒரு பக்தியும் பாசமும் இருந்து கொண்டே இருந்தது. நான் நேரடி அரசியலுக்கு வரல, ஒரு ஈர்ப்பு என்ன எரியாமல் அவர் மீது இருந்தது. மற்றவங்க வெறுப்பும் இல்லை, வேறு யாரையும் விட இவர் மீது எனக்கு அதிகம் இருந்தது.
67 தேர்தலில் காங்கிரஸ் தோற்றது என்பது கூட கொஞ்சம் ஒரு சின்ன சலனம் இருந்ததே ஒழிய எனக்கு கோபம் அல்ல. ஆனால் காமராஜர் தோற்றார் என்கின்ற ஒரு செய்தி எனக்கு காரணமே தெரியாம என்னை யாரோ பக்கத்திலிருந்து சவுக்கால் அடிச்சது போல இருந்துச்சு. அதை உணர்ந்தேன். அதற்கு பின்னால் தான் என்னை காங்கிரஸ்ல இணைச்சுக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்தேன். காமராஜர் தோத்த பிறகுதான் காங்கிரஸ்லயே காங்கிரஸ்க்கே நான் வர்றேன். ஓகே. தீவிர அரசியலுக்கு வந்தது என்பது 69 தான். 69ல காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டு காமராஜர் இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் அப்படி வருது. அப்பதான் நான் முழு நேரமா மீட்டிங்ல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். சரி, இப்படித்தான் என்னுடைய பின்னணி. அந்த காலங்கள்லயும் நீங்க வந்து கலைஞர் எதிர்த்து பேசியிருக்கீங்க, கலைஞர் தீவிர அரசியல் இருக்கும்போது எதிர்த்து பேசியிருக்கீங்க. அந்த முரண்பாடு எப்படியா உருவானுச்சு? கொள்கை முரண் எப்படி உருவானுச்சு? இல்ல கொள்கை இல்ல, இவர்கள் நான் முன்னாலே சொல்லிட்டேனே, காமராஜர் உருவத்தில் மட்டுமல்ல அவருடைய பேச்சில் இருந்த யதார்த்தம் இவரிடம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவர்கள் சொல்வது வந்து அரசியலுக்காக சொல்றாங்க. ஓகே. ஒரு கிராமத்துக்காரனுடைய பார்வையில் கிராம முன்னேற்றத்தை பற்றியோ நாட்டு முன்னேற்றம் பற்றியோ இவர்களை விட அவருக்கு தான் அந்த அக்கறை இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அது காரணம் என்னன்னா, என் ஊரை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க ஒரு பிரமிப்பா பார்த்ததே. தலைவர் நிறைய செய்திகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட முடியாது. தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருக்கிற ஒரு ஊரை சொன்னாலும் அந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற ஆற்றல் வந்து காமராஜர் இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு போக்குவரத்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த காலத்தில் அவர் சுற்றி இருக்கிறாரு. ஒரு கம்ப்யூட்டர் தட்டினா அதுக்கு தெரியறத விட அவர் மூளையில் எல்லாத்தையும் பற்றி சொல்லுவார். அந்த அளவுக்கு அவருக்கு தெரிந்தது. அதெல்லாம் என்னை கவர்ந்தது. அவருடைய நடவடிக்கைகள், போவது வர்றது. எங்க ஊருக்கு அவர் முதல் மந்திரியா இருக்கும் போதே ஒரு தடவை எங்க ஊர் வழியா வர்றாரு. ஊர்ல சாப்பிட வைக்கிறாங்க. அப்பெல்லாம் இந்த வெடி போடுறதெல்லாம் வேட்டுக்கொலான்னு சொல்லுவாங்க. அதில் மருந்து இடிச்சு ஆமா இடிச்சு போட்டா ஒரே புகையா வரும். இவர் சாப்பிட உட்கார்றாரு. உட்காரும் போதே அந்த புகை வருது. ஐயோ சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதிகாரி சொல்லிட்டா நம்ம சாப்பிடக்கூடாது, தப்பு தான் அப்படி எழுந்துடுறாரு. அதே போல அன்றைக்கே கவனித்தேன், அவர் உட்காருக்கு முன்னாலே முதல்ல டிரைவர் உட்கார்ந்தாரான்னு கேட்பார். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தலைவர் ஒருவர் அவரை எந்த இடத்துல சாப்பிட கூப்பிட்டாலும் டிரைவர் சாப்பிட்டாரான்னு முதல்ல கேட்கிற ஒரு கேள்வியை அவரை தவிர வேற யாரும் கேட்டால் தெரியல. இதெல்லாம் வந்து அவரை தனியாக என்னை பார்க்க வைத்தது. அவருடைய மனிதாயம், அவர் தலைவர் என்பதை விட அவருடைய மனிதாயமானம், அவருடைய நேர்மை, அவருடைய எளிமை என்னை அவரை ஆட்படி எனக்கு அவர் மீது ஒரு தீராத காதலை உருவாக்கு. ஓகே. அதாவது ராஜீவ் கொலை அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மறக்க முடியாத சம்பவம். அதன் காரணமாக திமுகவுக்கு ஆட்சியே பறிபோனது. அதுக்கப்புறம் தேர்தலையும் ஒரு மிகப்பெரிய அடி. அந்த காலங்களில் வந்து திமுகவின் மீது நேரடியாகவே குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த காலத்தில் நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்க, திமுக மீது மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் சொல்வதற்கு எதையா காரணம்? என்னை அரசியல்வாதிகளை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த இது வருது. அரசியல்வாதி என்பது வேற, அடிப்படையில் என்னுடைய மனிதாயமானம் வேற. என்னை பொறுத்தவரையில் என்னை பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்துவிட்டால் தவறு என்று சொல்லியே நான் பழகி போயிட்டேன். சரி, திமுக அதை சரியா நீங்க கவனிக்கல. 91 தேர்தலில் தான் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்படுகிறார். அந்த 89 89லேருந்து 91க்குள்ளேயே ஆட்சியில் இருந்த திமுக டிஸ்மிஸ் ஆவதில் என்னுடைய பங்கு பெரும்பங்கு. அதற்கும் ஒரு காரணம் இருக்கு, அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். 89 தேர்தலில் நான் நிற்கிறேன். அந்த தேர்தலில் நிற்கிற போது நான் ஓட்டு கேட்டதை சொன்னால் நீங்க சிரிப்பீங்க. நான் ஒரு ஆட்டோ, ஒரு மைக், அவ்வளவுதான். ஓகே. ஒரு ஸ்டூல் எடுத்து போய் ரோட்ல போய் பேசுறது தான். உடனே வீடு வீடா ஓட்டு கேட்பேன். பிரச்சாரத்துக்கு கூட யார் வர்றா போறா அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். பிரச்சாரத்துக்கு பெரிய செலவு பண்ணல போல இருக்கேன். எதுவுமே பண்ணல. அப்ப நான் பேசின பேச்சு, எனக்கு வாக்களித்து வெற்றியடை செய்தால் நாட்டுக்கு லாபம், என்னை தோல்வியடை செய்தால் என் வீட்டுக்கு லாபம். அப்ப பார்த்த இளைஞர்களாம் ஓட்டு கேட்ட வர்ற போதே இப்ப திமிரா பேசுறான்டா என்றுதான் பல பேர் நினைத்தார்கள். அப்படி இருந்த அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் அலட்சியமாக நினைத்த திமுக, நான் இந்த பிரச்சாரம் பெரிய அளவுக்கு ஒரு எடுபட்ட ஆடவுடனே எனக்கு எதிராக அவர்கள் சில காய்களை நகர்த்த ஆரம்பித்தார்கள். அதிலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, எனக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் அன்றைக்கு ஒரு நோட்டீஸை நான் அவதூறாக ஒரு நோட்டீஸ் அடித்து நான் தான் விரோதித்தேன் என்று மீது போட்டார்கள். அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதில் பிரச்சனை வந்துதான். இன்றைக்கு அவர் இல்லை, வயதில் மூத்தவர், அவரிடம் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் அந்த அன்பில் தர்மலிங்கம் டிஎஸ்பி அலுவலகத்தில் அமர்கிற போதே வந்து சட்டை பிடிக்கிற போது சில இந்த ரசாபாச நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. நடந்த உடனே நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அவர் இல்லைங்கிறதுனால கௌரவமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் கவலையப்படலை. அதற்கு பின்னால் என் மீது பல வழக்குகள் போடப்பட்டது.
தேர்தல் முடிவு வந்த உடனேயே நான் நன்றியறிப்பு கூட்டம் போட்டேன். அதில் சொன்னால் திமிரா தெரியும். என்றைக்கு போலிங் நடக்குதோ, போலிங் நடக்கிற அன்னைக்கு கவுண்டிங்க்கு அடுத்த நாள் நன்றியறிப்பு கூட்டம்னு போஸ்டர் அடித்து எல்லா பூத்துக்கு முன்னாலே ஒட்டி வச்சுட்டேன். போலிங் அன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு கூட அதே தெரியாது. அந்த உடனே பேசினேன். அந்த பேச்சில் கடுமையாக பேச வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது. பேசினேன். அதற்கு பின்னால் என்ன வழக்குன்னா, என் மீது வழக்கு போட்டாங்க. சரி, மேடை போட்ட மேலே வழக்கு, கூட்டத்துக்கு தலைமை தாங்கின துரைசாமின்னு ஒருத்தன் அவன் மேலே வழக்கு, போஸ்டர் ஒட்டினா ஒருத்தன் ராமன்னு பேர் அவன் பேரில் வழக்கு, மைக் செட்டு போட்டான் அவன் பேரில் வழக்கு. இதை என்னால் ஜீரணிக்கவே முடியல. இதில் ஏற்பட்ட கோபம், அவங்க மேலே ஒரு ஆத்திரம் வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து என்னோடு இருக்கிற நண்பர்கள்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இனிமே இவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தனியாக விட்டு எல்லாரும் அவன் வேற முடிவு எடுத்துட்டான். ஓகே, தனியாக விடப்பட்டாலும் இந்த இந்த நியாய உணர்வு அவர்களை எதிர்த்தோம். அதற்கப்புறம் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கே ஒரு காரணமாக இருந்தேன். இதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும். அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டதற்கு அப்புறம் முதலமைச்சர் அதில் டிஸ்மிஸ் ஆனதுக்கு பின்னாலே எனக்கு நன்றி சொன்னார் கலைஞர் கருணாநிதி. அவர் என்ற ஆள் அனுப்பினார். அப்போ டெல்லியில் நான் இருக்கிறேன். காளிமுத்து முன்னாள் சபாநாயகர், அமைச்சர், எம்பி, அவர் எனக்கு ரொம்ப வெளியுலகத்தை அதிகம் தெரியாது, மிக நெருங்கிய நண்பர். டெல்லியில் அவர் எம்பியா இருக்கும்போது அவரும் நானும் தான் சேர்ந்து சுத்திட்டே இருப்போம். அவருடைய மருமகனும் உங்களை மாமா மாமான்னு தான் சொல்றாரு. அதுதான் காரணம். அவருடைய மகள் என்னை அப்பா அப்பா என்று சொல்வதனாலே இவர் என்னை மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சார். பல பேருக்கு இதை சொல்லிட்டா தெளிவாயிரும். அவரை அனுப்பி எப்படியாவது நிறுத்துறதுக்கு முடியுமா என்று கேட்பதற்கு அதுக்கு என்ன காரணம்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வரும்போதே சொல்லிட்டாரு, இப்போ நானா வரல வேலுசாமி, எங்கள் தலைவர் அனுப்பினார், அதுக்காக வந்திருக்கேன்னாரு. சொல்லுங்க என்ன, இது மாதிரி மனோகரன் வந்தார், நாஞ்சில் மனோகரன், அதெல்லாம் ஒன்றும் ஆட்சி டிஸ்மிஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது, சந்திரசேகர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கிட்ட பேசிட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனார். என் தலைவர் என்ன நினைச்சாரோ, காவண்ணா இங்கே வாடினார், பக்கத்துக்கு போனேன், அந்த திருச்சி தம்பி உனக்கு ரொம்ப வேண்டியவன் இல்லைன்னு. ஆமாம் ஐயான்னு, அந்த பையன் சொன்னால் மட்டும்தான் சரியாக இருக்கும், அந்த பையன் சொன்னாருக்கா அவருக்கு எந்த உதவி வேணாலும் நம்ம செய்யலாம், நீ போய் பேசிட்டு வா நமக்கு உதவி பண்ண சொல்லி அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அவர் வந்து இதை கேட்ட உடனே நான் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தேன். என்ன சும்மா இருக்க என்று ஒரு கேட்க, வெறும் அரசியல்வாதியாக மட்டும் நீ வந்திருந்தீங்கன்னா நான் வேற ஏதாவது கூட சொல்லியிருக்கலாம், நீங்கள் எனக்கு நண்பர், உடன்பிறவா, சகோதரர், உங்கள்கிட்ட நான் பொய் சொல்ல விரும்பலை, ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்படுவது உறுதி, அதிக நாள் கிடையாது, மேக்சிமம் என்னுடைய பார்வையில் 10 நாள் தான் தாங்கும், அடுத்து என்னன்னு யோசிச்சுங்கன்னு சொன்னேன். நான் ஒன்று அட பாவி, அந்த காலத்தில் எம்ஜிஆர் சொன்னதான் கேட்க மாட்டேன்ட்டேன், இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னாரு. மன்னிச்சுங்க காவண்ணா, 1000 கோடி ரூபா நீங்கள் கொடுக்குறதா வச்சுக்கிட்டாலும் அதை வாங்கிட்டு டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்காக முயற்சி பண்ண முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு போகலாம், அப்படி செய்ய நான் விரும்பலை. ஓகே, உறுதியாக டிஸ்மிஸ்ன்னு எனக்கு தெரியும், மனதில் உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் பொய் சொல்லி உங்களை ஏமாற்ற நான் விரும்பலை. ஓகே, போய் அடுத்து என்னன்னு பார்க்க சொல்லுங்க. இவர் வந்து சொன்ன உடனே டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, அதே காளிமுத்துக்கிட்ட, என் அரசியல் வாழ்க்கையில் இந்த திருச்சி தம்பியை போல ஒருத்தனை பார்க்கல, அவன் இடத்துல நானே இருந்திருந்தா கூட நான் வேறு விதமாக தான் முடிவு எடுத்திருப்பேன், அதை பயன்படுத்தி ஏதாவது லாபம் அடையணும்னு நினச்சிருப்பேன், அவருடைய நேர்மையை நான் மதிக்கிறேன், அதுக்காக நன்றி சொல்லுங்கன்னு அவர் அனுப்பி சொன்னார். ஆட்சியை கலைப்பதற்கு நான் காரணமா இருந்தாலும் கூட அவர் நன்றி சொல்லு, அதுவும் உங்க நேர்மையை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, அதை சொல்லி நான் சொன்னேன்னு போய் சொல்லிட்டு வானா அதே காளிமுத்து சொல்லி அனுப்புறாரு. அந்த ஆட்சி கலைப்புக்கு வந்து பல்வேறு காரணங்களை வந்து காரணங்களாக சொல்லுவாங்க. ஒன்று அந்த இலங்கை சம்பந்தப்பட்ட இஷ்யூ ஒன்று, இன்னொன்று ஜெயலலிதா அவர்கள் சம்பந்தமாக அந்த சட்டசபை சம்பவம் ஒன்று. என்னதான் ஏன் காரணம் அது? இது எதுவுமே கிடையாது கேட்கல, ஆட்சி டிஸ்மிஸ் பண்ண அவ்வளோதான் காரணம். நீங்கள் இதெல்லாம் மேஷரிசம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த ஆட்சியை அன்னைக்கெல்லாம் ஆர்டிகல் 356 சட்டம் இருந்த நேரம். ஆமாம், கவர்னருடைய கையெழுத்து போட்டால் டிஸ்மிஸ் பண்ண முடியும். 91 அந்த ஆட்சி கலைக்கிற போது கவர்னர் கையெழுத்து போட்டாரா? முடியாது. ஆனால் டிஸ்மிஸ் பண்ண முடியல. ஒரே நான் தெளிவா சொல்றேன், இப்போ நான் பொய் சொல்லுங்க அவசியம் இருக்கு. பொம்மை கேஸ் கூட வரல, அப்போ பொம்மை கேஸ் அதுக்கப்புறம் தான். அன்றைக்கு இருந்ததில்ல, எங்களுக்கு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண அவ்வளவுதான். அதுக்கான காரணத்தை தேடணுமே ஒழிய காரணத்தை வைத்துக் கொண்டு டிஸ்மிஸ் பண்ணல. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டு. தமிழ்நாடு அரசியலில் இன்னொரு தவிர்க்க முடியாத முகம் அம்மையார் ஜெயலலிதா. அவரு உங்க ஊர் பக்கம் தான், நங்கவரம் தான் அவங்களுடைய சொந்த ஊர், உங்க ஊர் பக்கத்தில் தான் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் சில பல ரோல் பிளே பண்ணியிருக்கீங்க. சில முக்கியமான அகில இந்திய தலைவர்களை மீட் பண்ண வச்சிருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மையாளர்கள் அரசியலை விட்டே போயிடுறேன்னு இருந்த மைண்ட் செட்டை உடைத்ததுல உங்களுடைய பங்கு முக்கியமான பங்குன்னு சொல்றாங்க. அதையும் சொல்லிருங்க. அதோட இந்த பேட்டியை முடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அந்த சம்பவத்தை சொல்லுங்களேன். அது என்னன்னா, இப்போ ஒரு வெளிப்படையாக சொல்லிடுறேனே,
அந்த 89 தேர்தலில் அப்போ தான் ஜா பிரியுது, ரெண்டா பிரியுது. அப்போவே நாங்கள் திமுகவுக்கு எதிராக இருந்ததுனால உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். நெல்லை ஜெவமணி இப்போ அவர் இல்லை, இப்போ இருக்கிறவர் ஒரு பையன் இருக்காரு. அவர் பையன் முக்கியம் இல்லை, இப்போ இருக்க தமிழறி மணியன் இவங்களாம் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். அப்போ நாம் யாரு கூட கூட்டு சேர்றது என்று ஒரு பிரச்சனை வர்ற நேரத்தில் என்னை போன்றவர்கள் சொன்னாலும் ஜானகியமா வயசானவங்க, அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது, ஜெயலலிதா சின்ன வயது, இவர்கள் கூட இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும். அப்போ அவர் சொன்னார் நெல்லை ஜெயமணி, டேய் நீ உருப்படவே மாட்டடா, எப்போதான்டா நீ மாற போகிற, ஜெயலலிதா கூட ஆரம்பித்தா டீ குடிக்கிறது நம்ம தானே வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு போகணும், ஜானகி ஆதரிச்சா பணமாவது கிடைக்கும்டா அவர் சொன்னார். பரவாயில்லன்னு சொல்லி அப்போ தேர்தல் நிற்கிற போது தேர்தல் நிற்கிறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறோம். அப்போ ஹெக்டே எங்களுக்கு நட்பாக இருந்தார், அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார் பேச்சுவார்த்தைக்கு. அந்த பேச்சுவார்த்தைக்கு நானும் இப்போது பிஜேபியில் இருக்கக்கூடிய விஜயராகவனும் தான் 2 பேரும் பேச போகிறோம். எங்களுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையில் உட்காந்துருந்தவங்க எஸ்டிஎஸ், இவர் குழந்தைவேலு, சேலம் கண்ணன், இந்த 3 பேரும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் வந்துட்டு போகிறவங்க KKSR ராமச்சந்திரனும் திருநாவுக்கரசும். நாங்கள் 2 பேரும் போய் உட்காந்தாலும் நான் மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பேன், இவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பார். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் எலெக்ஷனில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. சரி, அந்த நிர்பந்தம் இருக்கும்போது அதுக்கு அவர் சொன்னப்பட்ட காரணம், நான் வேண்டாம்னு சொல்லி நிற்கிறது காரணம், எங்கள் பொதுச் செயலாளர் ஸ்ரீரங்கத்தூரில் நிற்க போகிறாங்க, அதுக்கு பக்கத்தில் திருச்சி 2, நீ இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோன்னு. நான் சொன்னேன், அந்த தொகுதியில் இதுவரையும் காங்கிரஸ் ஜெயிச்சதே கிடையாது, எங்களுக்கு எங்கே பேஸ் இல்லைன்னு சொன்னேன். இப்போ இருக்கிற திருநாவுக்கரசு எங்கள் கூட தான் இருக்கார். இந்த சண்டாளம் தான் சொன்னார் அன்னைக்கு, என்ன நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு பேஸ் இருக்கா, எங்களுக்கு பேஸ் இருக்கானா, அதிமுக பேஸ் இருக்குல்ல, இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார். இல்லைங்க அது சரியாக வராதுங்க, அதெல்லாம் முடியாது, நிற்கணும் அப்படின்னு எஸ்டிஎஸ் இவங்களாம் சொன்ன உடனே வற்புறுத்துறாங்க, அவங்களை வற்புறுத்தி தான் நிற்க வைக்கிறாங்க. அப்படித்தான் அந்த தேர்தலாம் நான் நின்ற போது இவங்களுக்கு கோபம் எப்போ பெரிய அளவுக்கு திமுக ஒரு சாதாரணமாக நான் எலெக்ஷனில் நாமினேஷன் பண்ணுறதுக்கே மோட்டர் சைக்கிள் தான் போனேன். பெரிய பாதுகாப்புலாம் இல்லை, அதெல்லாம் யார் வந்தாலும் வேணான்னு போய் அதுலேயே எங்களுக்கு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அலட்சியமாகப்படுத்துனாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாச்சு. 91 எலெக்ஷன் சொல்கிறீங்களா? 89 எலெக்ஷன் கரெக்ட். அந்த தேர்தலில் ஒரு பெரிய கூட்டம் என்பது திருச்சி மரக்கடையில் கூட்டம். சரி, அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது பிரம்மாண்டமான கூட்டம். அதில் ஒரு விஷயத்தை சொன்னேன், அதுதான் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மேடையில் விழுந்து சிரிச்சதை யாரும் பார்த்துருக்க முடியாது, அந்த மேடையில் தான் பார்த்துருப்பாங்க. இதை பார்க்குற நேயர்கள் அந்த கூட்டத்தை பார்த்தவங்களுக்கு புரியுது. என்ன பேசுனேன்னா, எல்லாரும் முதல்ல இதை சொன்னேன், தமிழகத்தினுடைய இதயம் திருச்சி, அந்த இதயத்தையே எங்களுக்கு இடமாக தந்திருக்கிறீர்கள், ஒரு இடமாக எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி அப்படின்ட்டு அடுத்து சொன்னேன், நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்று அதிமுக எங்களை போன்றவர்கள் மட்டுமல்ல திமுகவில் இருக்கிறவர்களே விரும்புகிறார்கள் அப்படி எல்லாம் அப்படியே பார்த்தாங்க, மக்கள் பார்த்தாங்க. உடனே அடுத்து சொன்னேன், இன்றைய முதல்வருக்கு அதாவது திமுக தலைவருக்கு மிக நெருக்கமான நண்பர் ஒருவர் சொன்னாராம், எனக்கு 50 வயசுக்கு மேலே தான் கைகாலெலாம் நடுங்குச்சு, என் பையனுக்கு 30 வயசுலேயே கைகாலெலாம் நடுங்குது, சின்ன வயசுலேயே தண்ணி போட ஆரம்பிச்சான், இதெல்லாம் நம்ம திமுக ஆட்சியில் நடந்ததுனால தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொன்னது பொய்மொழியா அல்லது பொய்யா மொழியா எனக்கு தெரியாதுன்னு. ஏன்னா எதிர்த்து திமுக கேண்டிடேட் பேர் பொய்யா மொழி. ஒரே கைத்தட்டல். இதை கேட்டோடனே ஜெயலலிதாவுக்கு ஆனந்தம் தாங்கள விழுந்து சிரிச்சுது. இதெல்லாம் இந்த தொடர்பு இருந்ததனுடைய விளைவு தான் அடுத்தாப்புல அவங்ககிட்ட பேசுவதற்கும் அது அடுத்து டெவலப்மெண்ட் உருவாகிறதுக்கும் ஒரு காரணமாக. ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய கடந்த கால வரலாறு, அந்த வரலாறை பற்றி இன்னமும் பல நேர்காணல் உங்ககிட்ட கேட்கலாம். அதே போல் சமகால அரசியலை பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திருச்சி வேலுசாமி ஐயா.